ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ஸ் எம்ப்ராய்டரி ஸ்டிச், பீட்ஸ் லீஃப் லோடிங் ஸ்டிச், பீட் ஃப்ளவர் லோடிங் ஸ்டிச். இந்த 3 ஸ்டிச்சஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சுக்கு பைப்பிங்கை பேஸ்ட் பண்ணி வச்சுப்போம். அதை கொஞ்ச நேரம் செட்டாக விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் லீஃப் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ் லீஃப் லோடிங் ஸ்டிச் பொறுத்தவரை சென்டர்லேருந்து நைலான் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு பஞ்ச் பண்ணி சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் சென்ட்ரு வந்துடுங்க. சென்டர்லேருந்து லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு எம்டியாக போய்க்கோங்க. எம்டியாக போயிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த லோடிங் பொறுத்தவரை நீங்கள் எத்தனை பீடு வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட லைனுக்கு எவ்வளோ பீடு வருதோ அந்த பீட்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே அளவில் தான் பீடு எடுக்கணும்னு தேவையில்லை. லோடிங் ஸ்டிச் பொறுத்தவரை எப்போதுமே ரிவர்ஸில் ஒரு டைம் எம்டியாக லூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லோடிங் ஸ்டிச் கரெக்டாக வரும்.
நெக்ஸ்ட்டு பீட் எம்ப்ராய்டரி ஸ்டிச். ஆல்ரெடி நம்ம பைப்பிங் ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே இப்போ ஸ்டிச் போட போகிறோம். இது நான் உங்களுக்கு 5 பீடாக எடுத்து லோட் பண்ணியிருக்கேன். இந்த லோடிங் ஸ்டிச் பொறுத்தவரை ஸ்டார்டிங் எந்த அளவுக்கு பீட் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் எடுக்கணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் 5 பீட் எடுத்திருக்கேன்னா எண்டிங் வரைக்கும் 5 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக பீடை லோட் பண்ணாமல் ஒரு டைம் எம்டியாக ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீடை லோட் பண்ணி கொண்டு வரேன். அதே மாதிரி கிராஸாக பீடை லோட் பண்ணுங்கள். இது மாதிரி போட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட் ஃப்ளவர் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்ஸாக பீட்ஸை லோட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு டைப்பில் வெர்டிக்கல் லைனில் பீட்ஸை லோட் பண்ணுறேன். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி சென்டரில் பஞ்ச் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு, இது மாதிரி போட்டு இந்த ஒரு சைடை நான் கவர் பண்ணிக்கிறேன்.
செகண்டு ஹரிசாண்டல் லைனில் போட்டு கவர் பண்ண போகிறேன். அது வெர்டிக்கல் ஷேப்பில் போட்டோம்ல, இப்போ நான் போடுற மாதிரியே ஹரிசாண்டல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 பீடு, அடுத்து 3 பீட்ஸ், அடுத்து 5 பீட்ஸ். அது மாதிரி உங்களுக்கு அந்த லைனுக்கு லோட் பண்ண எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கிராஸாக லோட் பண்ண போகிறோம். இதில் நம்ம 3 டைப்ஸாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலு, அடுத்து ஹரிசாண்டலு, தேர்டு கிராஸு. இது மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தனித்தனி ஃப்ளவர்ஸாக போட்டு 3 இதுலேயும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி வெர்டிக்கல் கொடுக்கலாம், ஹரிசாண்டல் கொடுக்கலாம், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரே இதில் போட்டும் ட்ரை பண்ணலாம்.